அனைவருக்கும் வணக்கம். பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நான் லக்னம் என்றால் என்ன, 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், இப்படி வரிசையாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதில் இப்பொழுது 4ஆம் பாவம். பாவம் என்பது வீடு. லக்னம் என்றது 1வது வீடு, இது 4வது வீடு. இந்த 4வது வீடு என்பது நம்மளுக்கு என்னென்னலாம் தரும், அதனுடைய பலன் என்ன என்பதை பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது இது லக்னமாக வைத்துக்கொண்டால் 2, 3, 4வது வீடு. அதே சமயம் சிம்ம லக்னமாக வைத்துக்கொண்டால் இது 1, 2, 3, இது 4வது வீடு. இப்படி லக்னத்தை பொறுத்து மாறும் 4வது வீடு. இப்பொழுது மேச லக்னத்தை வைத்துக்கொண்டால் மேச லக்னத்திலிருந்து 4வது வீடு. அப்படி என்றால் அது கடகராசி. கடகராசி என்றால் அங்கே சந்திரனுடைய வீடு. அப்போ மேச லக்னத்திற்கு கடகராசி 4ஆம் வீடாக அமைகிறது, சந்திரனுடைய வீடாக அமைகிறது. சிம்ம லக்னத்திற்கு 4வது வீடு விருச்சிக ராசி. அப்படி என்றால் இது செவ்வாயினுடைய வீடு. அப்போ விருச்சிக ராசி செவ்வாயின் வீடு 4ஆம் வீடாக அமைகிறது. 4ஆம் வீடு நம்மளுக்கு என்னவெல்லாம் தருகின்றது? தாய், வீடு, வாகனம், சொத்து, உடலில் உள்ள சக்தி, நிறைய காரணங்கள் இருக்கின்றன. நம்ம முக்கியமான காரணங்களை பார்ப்போம் நண்பர்களே. இப்பொழுது ஒரு லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் உள்ள கிரகம் என்று எடுத்து பார்த்தால், உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் ஒரு கிரகம் இருக்கும். அந்த கிரகத்தின் தன்மை முழுமையாக கிடைக்குமா? அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்குமா? நாம் ஏன் அந்த கிரகத்தின் தன்மையை அனுபவிக்க முடியவில்லை? லக்னத்திற்கு 4வது வீட்டில் இருந்தால் அரசு சம்பந்தப்பட்ட வாகனங்கள், அரசு சொத்துக்கள், இவையெல்லாம் அனுபவிக்கும் பாத்தியதை கிடைக்கும். ஒரு மாதம் அந்த வீட்டில் சூரியன் இருப்பார். அப்படி இருந்துவிட்டால் அந்த சூரியன் ஒரு மாதத்திற்கு பிறக்கும் அத்தனை பேருக்கும் அதே லக்னத்திற்கு 4வது வீடாக அமையும். இப்பொழுது உங்களுக்கு பொதுவாக லக்னத்திற்கு 4ஆம் வீடு என்பது அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கும். எல்லா வீடுகளிலும் 3 நட்சத்திரம் இருக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்த மேசராசியாக லக்னமாக வைத்துக்கொண்டு 4வது வீடு சந்திரனுடைய வீடு. இப்போ அங்கே இடம் பற்றாக்குறையினால் இங்கே போட்டிருக்கேன் சந்திரனுடைய வீடு. கடகராசி. இங்கே புனர்பூசம் 1ஆம் பாதமும், பூசம் 4 பாதமும், ஆயிலியம் 4 பாதமும் உள்ளன. மொத்தம் 9 பாதங்கள் உள்ளன. இந்த 9 பாதங்களில் நமக்கு என்ன சொல்கிறது? உங்களுக்கு 4ஆம் வீடு புள்ளி எந்த பாதத்தில் அமைகின்றன என்பதையும் பார்க்கலாம். அதைவிட துல்லிதமாக உங்களுடைய 4வது வீடு புனர்பூச நட்சத்திரத்தில் அமைந்திருந்தால் அது சந்திரன் உபநட்சத்திரமா, செவ்வாய் உபநட்சத்திரமா, ராகு உபநட்சத்திரமா? பூச நட்சத்திரத்தில் அமைந்திருந்தால் அது எந்த உபநட்சத்திரம்? இந்த 9 உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரம்? அதே போன்று ஆயிலி நட்சத்திரம் இருந்தால் இந்த 9 உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரம் என்று பார்க்க வேண்டும். ஒரு சந்திரனுடைய வீடு நீர் ராசி, சரராசி, 9, 3, 18, 3, 21 உபநட்சத்திரங்கள் உள்ளன. இந்த 21 உபநட்சத்திரங்களில் உங்களுக்கு எந்த உபநட்சத்திரமாக அமைகிறது? அந்த உபநட்சத்திராதிபதி நவகிரகங்களில் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கின்றார், அவர் அந்த வீட்டில் உள்ள நட்சத்திரத்தில் எங்கே இருக்கின்றார் என்று பார்த்துதான் உங்களுக்கு ஒரு வீடு, வாகனங்கள், கல்வி, இதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனைத்தையும் பார்க்க முடியும். இப்படி நாம் இதுபோன்று பார்த்தால் நீங்கள் கேள்வி கேட்கும்போது இப்படி பார்க்க வேண்டும். லக்னத்தை மட்டும் பார்த்தால் பலன் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீர்கள். இப்பொழுது நீங்கள் கடகராசியில் பிறந்திருப்பீர்கள். கடகராசியில் பிறந்திருந்தால் நீங்கள் இந்த கடகராசியில் புனர்பூசம், பூசம், ஆயிலியம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீர்கள். இதில் இந்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு அந்த திசை ஆரம்பமாகும். இப்பொழுது ஆயிலிய நட்சத்திரம் இருந்தால் புதன் திசை ஆரம்பமாகும். புதன் திசை முடிந்தவுடன் அடுத்து சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரத்துக்கு கேது திசை வந்துவிடும். லக்னமே பிரதானம். உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் வீடு எதுவோ அந்த வீட்டில் இதே போன்று உள்ள நட்சத்திரங்கள் எதுவோ அதில் உள்ள உபநட்சத்திரங்களே உங்களுக்கு எல்லாம் எதை கிடைக்கும் எதை கிடைக்காது என்பதை கூறும் நண்பர்களே. இப்பொழுது
நாம் எல்லாரும் ஆசைப்பட்டு ஒரு நிலம் வாங்குகிறோம். ஆனால் திடீர்னு பார்த்தா கார் வாங்கிட்டு வந்து நிற்பாங்க ஒரு சிலர். உங்கள் ஜாதகத்தில் இருக்க 4ஆம் பாவம் இதற்கெல்லாம் காரணம் என்ன செய்யும் அப்படி பார்க்குறது. கேபி ஜோதிட முறையில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த 4ஆம் வீடு தான் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி. எப்படி? உங்கள் அம்மா, உங்கள் வீடு, நிலம், வாகனம், கல்வின்னு அத்தனையும் தீர்மானிக்குது. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கின்ற இந்த உப நட்சத்திரம் கிரகங்கள் உங்கள் வாழ்க்கையை 9 கிரகங்களும் உங்களுக்கு வழங்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம் நண்பர்களே. எந்த மாதிரி சொத்து வாங்கலாம், எந்த தொழில் தயாரிப்பு செய்யலாம், உங்கள் யோகம் எப்படி இருக்குது, இந்த ரகசியத்தெல்லாம் பார்ப்போம். இப்படி ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு என்னென்ன பாடங்களை கற்றுக் கொடுக்க போகிறது என்று பார்ப்போமா? இனி வரப்போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே கணிக்கிற உதவுற மாதிரி ரொம்ப எளிமையாக இருக்க போகுது. வீடியோவை பார்த்துங்க. இது அடிப்படை ஜோதிடம் தான். அடிப்படை ஜோதிடத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து உங்களுக்கு ஒரு வண்டி வாகனம் அமையலைன்னா என்ன காரணம், அது வண்டி வாங்கின பிரச்சனையாகுதுன்னா என்ன காரணம், வண்டி வாங்குகிற யோகம் இருக்கா அப்படிங்கிற வரிசையாக வீடியோ போடுவேன். அதில் நீங்கள் வந்து துல்லிதமாக பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து போகிற வீடியோவில் உங்களுக்கு துல்லிதமாக பார்க்கலாம். வாங்க, நம்ம முதல் கிரகமான கேது பகவானின் கிரகம் ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து நம்ம அன்பு அஸ்ட்ராலஜி சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு மனிதனுக்கு உடுத்த உடை, உண்ண உணவு, குடியிருக்க வீடு அது சொந்த வீடாக இருக்க வேண்டும் முதல்ல. அடுத்து எப்படியாவது ஒரு நல்ல கல்வியை கற்று பயில வேண்டும். இது ஆரம்ப கல்வி என்று அழைப்போம். 4ஆம் வீடு என்பது 12th வரைக்கும் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து ஒருவர் தன் உடலில் உள்ள சக்தியை இழக்காமல் சுறுசுறுப்புடன் வேலை செய்யக்கூடிய நல்ல ஆரோக்கியத்தையும் இந்த சக்தியையும் இந்த 4ஆம் வீடு தான் தருகின்றது. உடலில் உள்ள உற்பத்தி திறன் 4ஆம் வீடு. தாயின் அன்பு கடைசி வரை கிடைக்க வைக்கும், தாயின் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இடத்தையும் 4ஆம் பாவம் குறிக்கும். இவை அனைத்தும் ஒருவர் பிறக்கும் போதே ஒரு நல்ல விதி வாங்கி வந்திருக்க வேண்டும். அந்த விதியை நிர்ணயிப்பது தான் இதில் 21 உபநட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் உங்களுக்கு அமைகிறதோ அதுதான் விதி. அதுவே எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. 1000 உறவுகள் இருந்தாலும் தாயின் அன்பு கிடைக்குமா? லக்னத்தில் 4ஆம் வீட்டில் அமைந்த 9 கிரகங்கள் உங்களுக்கு சரியான முறையில் இருந்தால் அனைத்தும் கிடைக்கும். நேர்களே, இன்றைக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே விஷயம், சார் சம்பாதிக்கிறேன் ஆனால் ஒரு நிம்மதி இல்லை சார்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. நிம்மதி எதில் இல்லை? வீடு இல்லையா, மனைவி கல்யாணம் லேட் ஆகுதா, குழந்தை பாக்கியம் இல்லையா, உடல் ஆரோக்கியம் இல்லையா, இப்படி வரிசையாக சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் கொடுத்த பணம் வரலையா, வருமானம் இல்லையா, கடன் அதிகமாகுதா, இப்படி வரிசையாக பார்க்குறப்ப நம்ம ஒரு ராசி மட்டும் வச்சு ஒரு லக்னத்தை மட்டும் வச்சு பதில் சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா 7ஆவது வீடு கடன் அப்படின்னா 6ஆவது வீடு, கல்யாணம் இன்னும் லேட் ஆகுது அப்படின்னா 7ஆவது வீடு, லக்னத்துக்கு 7ஆவது வீடு, எனக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார் அப்படின்னா 8ஆவது வீடு, சார் நான் வெளிநாடு போகலாமா 9ஆவது வீடு, இப்படி நான் சுய தொழில் செய்யலாமா 10ஆவது வீடு. இதை பார்த்து தானே சொல்ல முடியும், ஒரு ராசியை மட்டும் சொல்ல முடியாது. இப்போ வாங்கின வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி உங்களை சோதிக்கும். சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு அஸ்திவாரம் போட்டுட்டு அப்படியே பாதியில் இருக்கும். இளமையில் +2 வரைக்கும் படிக்காமல் விட்டுட்டோமே ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பீங்க வயசான காலத்தில். இதையெல்லாம் காட்டுறது 4ஆம் பாவம் தான். அசையா சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, சொந்த வீடு கட்டுவது. சொந்த வீடு இருந்தாலும் கடைசி வரைக்கும் அதை அனுபவிக்க முடியுமா? இந்த எல்லா வேதனைக்கும் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் 4ஆம் பாவம் தான். இந்த 4ஆம் வீடுன்றது இந்த அஸ்திவாரம்னு வச்சுக்கோங்க. அது சரியாக இல்லைன்னா அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த விதி உங்களுக்கு நிர்ணயமாகுது இந்த 4ஆம் வீட்டில் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் எந்த உபநட்சத்திரத்தில் இருக்கின்றதோ அந்த கிரகம் எதுவோ இதை பொறுத்தே அமையும். இப்படி தனித்தனியாக நீங்கள் கேட்குற கேள்விக்கு இப்போ நம்ம தசாபுத்தி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த வீட்டில் 4ஆவது வீடும் பார்த்துட்டோம். இன்றைக்கி நடக்கிற தசாபுத்தி நீங்கள் வீடு கட்டுறதுக்கு யோகத்தை செய்யுதா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ஒரு வீடு கட்டணும்னா வருமானம் இருக்கணும், அப்போ 2ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அப்போ இத்தனையும் பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வரணும்.
விதி நல்லா இருந்து திசை புத்தி சரியில்லைன்னா நம்ம எதிர்பார்க்க எதுவுமே நடக்காது. எல்லாமே நல்லா இருந்தால் நீங்கள் எங்ககிட்ட வரவே மாட்டீங்க, எங்கிட்ட கேள்வியே கேட்க மாட்டீங்க, நீங்கள் வர போய்கிட்டே இருப்பீங்க, நினச்சதெல்லாம் வாங்கிட்டே இருப்பீங்க, கிடச்சிக்கிட்டே இருக்கும், அப்படியே வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். விதி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், லக்னத்தை பார்க்கணும். நீங்கள் வீடுன்னு சொன்னால் 4ஆம் வீட்டை பார்க்கணும். அதே நேரம் நீங்கள் பிறக்கும்போது இந்த சந்திரன் ஒரு ராசியில் இருப்பார், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்கார், அந்த நட்சத்திரத்தையே நான் 80-90 வயசு வரைக்கும் இந்த ராசி இந்த நட்சத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. வயது கூட கூட ஒவ்வொரு திசையாக மாறிக்கிட்டே இருக்கும், நட்சத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். நண்பர்களே, இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம் ராசியை பற்றி. இப்போ காலையில் எழுந்திரிச்சு உடம்பு தெம்பா இல்லையா, எப்போதும் ஒரு சோர்வு எனர்ஜி இல்லாத மாதிரி இருக்கா, சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் மூச்சு வாங்குதா, உங்கள் லக்னம் முக்கியம். அதற்கு பிறகு உங்கள் 4ஆம் பாவம் முக்கியம். இந்த மாதிரி உங்கள் பிள்ளைகள் படிப்பு +2 வரைக்கும் அவங்க சரியாக படிப்பாங்களா, இல்லை பாதியில் தடைபடுமா அப்படின்னு உங்கள் பிள்ளைகள் பாவத்து 4ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஜாதகத்தில் எல்லாம் பார்த்து நாம் என்ன செய்ய போகிறோம். விதி வெளியே மதி செல்லும், ஆனால் அதை மாற்ற முயற்சிக்கக்கூடாது. நமக்கு எது கிடைக்குமோ அதை நினைத்து சந்தோஷப்படுவோம், அதே நேரத்தில் கிடைக்காத நினைத்து வருத்தப்படுவோம். நமக்கு கிடைத்ததை நம்ம மட்டும் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே போகணும்னா ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு. இந்த மனநிலைக்கு வந்துட்டால் கிரகங்களே வேலை செய்யாது. நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும்னு, அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நம்மளுக்கு கிரகங்கள் வரும். மன ரீதியாக அமைதியாக இருப்பது உணர்ந்து கிரகங்கள் வேலை செய்யாமல் போயிடும். நீங்கள் இதையெல்லாம் உணர்ந்து பார்த்து நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மன பிரச்சனையே இருக்காது. அப்போ இவனை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கிரகங்களோட வராதுங்க. அந்த மனதை செம்மையாக வச்சு இருக்குவே நம்மளுக்கு எது கிடைக்கும் கிடைக்காதோ, என்ன செய்வோம் அப்படின்னு, அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னு நம்ம சூழ்நிலையை பார்த்து நம்ம போயிட்டு தான் ஜோதிடம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சித்தர்கள் அனைவரும் இதற்கு தியானம் பண்ணுங்க, மூச்சு பயிற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏன் மூச்சு பயிற்சி செய்ய சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி செய்யும்போது நம்ம மனசு அமைதி அடையும். அதுக்காக தான். அந்த அமைதியே நம்மளுக்கு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கும். இப்போ கேது முதல் புதன் கிரகம் வரைக்கும் நம்மளுக்கு 4ஆம் வீடு உபநட்சத்திரம் அமைந்த ஒருத்தருக்கு கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நண்பர்களே. இப்போ கேது பகவானை பற்றி பார்ப்போம். நீங்கள் வசிக்கிற வீடு ரொம்ப வளமையானதாக இருக்கும், இல்லாட்டி ஊருக்கு ஒதுப்புறமான அமைதியான இடத்துல அமைய வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டும்போது சின்ன சின்ன தடைகள், சட்ட ரீதியான சிக்கல்கள் வரலாம். ஆனால் ஒரு ஆன்மீக தளத்துக்கு பக்கத்தில் வீடு கட்டி உங்கள் இந்த தடைகள்லாம் விலகும். ஒரு மந்த நிலை அல்லது ஒரு இடைவெளி பிரேக் வர வாய்ப்பு இருக்குது. பாடப்புஸ்தகத்தை விட ஆன்மீகம், மந்திரம் அல்லது யாருக்கும் தெரியாத ரகசிய விஷயங்கள் கற்றுக்கிற உங்கள் மனசு அதிக ஆர்வம் காட்டும். நீங்கள் ஒரு சைலண்ட் மாணவராக இருப்பீங்க, அப்படின்னு அமைதியாக இருப்பீங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வெளியே தெரியாது. உங்களுக்கு திடீர்னு ஒரு சோறு வரும், எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்க கலக்கம் அல்லது எனர்ஜி கம்மியாக இருக்கிற மாதிரி உணர்வீங்க. இப்போ கேதுன்னு நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த 4ஆம் வீட்டில் கேது எங்கே இருக்குது பாருங்கள். கேது பூச நட்சத்திரத்தில் 3ஆவது வீட்டில் இருக்குது, 3ஆவது உபநட்சத்திரம் கேது. அதேமாதிரி ஆயிலை நட்சத்திரத்தில் 2ஆவது உபநட்சத்திரமாக வருது. இந்த 2 உபநட்சத்திரமும் கேது உபநட்சத்திரம். அப்போ உங்களுக்கு திடீர்னு ஒரு சோறு வரும், எப்போ பார்த்தாலும் ஒரு தூக்க கலக்கம், ஒரு எனர்ஜி கம்மியாக இருக்க மாதிரி உணர்வீங்க. உங்கள் அம்மா ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க இருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய உதவிகளை ஒரு தடை இருக்கும். நீங்கள் வாங்குகிற நிலம் அல்லது வீடு வில்லங்கம் உள்ளதா, மற்றவங்க உங்களை ஏமாற்றி சொத்துக்களை பிடுங்க அல்லது போலி ஆவணங்களை காட்ட முயற்சி பண்ணுவாங்க, கவனமாக இருக்கணும். ஒரு நிலம் வாங்கும்போது பூர்வீக சொத்துக்கள் கை வைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே ஒரு தடை அல்லது பிரிவினை இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களை அறியாமலேயே போலி பொருள்கள் உங்கள் கைக்கு வரும் அல்லது அது சார்ந்த வியாபாரத்தில் நஷ்டங்கள் ஏற்படும், ரொம்ப கவனமாக இருக்கணும். போதைப் பொருள்கள் அல்லது நச்சுத்தன்மை கொண்ட ரசாயனங்கள் தயாரிக்கிறது, இதிலெல்லாம் கொஞ்சம் ஆர்வம் வரும். ஆனால் சட்ட ரீதியாக அது உங்களை முடக்கி போட்டுரும். உங்கள் உடம்பில் இருக்கிற சக்தி இந்த மாதிரி நச்சுத்தன்மை பொருளால் அல்லது தவறான பழக்கங்களால் சீக்கிரம் குறைந்து போகும், எனர்ஜி இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணமாயிரும். எந்த ஒரு நிலம் வாங்கும் போதும் வக்கீல்கிட்ட
கொடுத்து வில்லுங்க இருக்கான 10 தடவை செக் பண்ணுங்கள், தப்பே இல்லை. குறுக்கு வழியில் போய் போலி பொருள்கள் மூலமாகவோ அல்லது தரமில்லாத வேலை செஞ்சால் சீக்கிரம் பணம் சம்பாதிக்க நினைக்காதீங்க. அதையெல்லாம் நம்ம தள்ளி வச்சிடணும். அது உங்கள் பேரை மட்டுமல்ல, உங்கள் குடும்ப நிம்மதியை கெடுத்து விடும். எனர்ஜி குறைவாக இருக்குன்னு லோ குவாலிட்டி மருந்து மாத்திரம் எடுக்காதீங்க. நேர்மையாக தான் உங்களை காப்பாற்றும். உங்களுடைய நேர்மை எப்பொழுதுமே உங்களை காப்பாற்றணும். உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு எதிரியாக மாற வாய்ப்பு இருக்குது. கூடவே இருந்து குளிபறிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உங்கள் உறவினர்கள் உங்களை மாற்றவோ அல்லது உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கவோ முயற்சி செய்வாங்க. உறவினர்கிட்ட ரொம்ப கவனமாக, நெருக்கமாக இல்லாமல் கவனமாக இருக்கணும். சொந்தக்காரங்க விஷயத்தில் போனால் அங்கே உங்களுக்கு சரியான மரியாதை கிடைக்காது. இதனாலேயே நீங்கள் நமக்கு எதுக்கு வம்புன்னு அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கேது பகவான் சொன்னாலே ஒரு பற்றற்ற நிலையை கொண்டு செல்வார். எந்த பாவ ரீதியாக இருக்கோ அந்த ரீதியாக உங்களுக்கு அதில் ஒரு வெளிச்சம் போட்டு காட்டி இதுதான் உலகம் அப்படின்னு ஒரு ஞானத்தை கொடுக்குறது அவருடைய வேலை. இதனாலே அவர் மோட்சக்காரன் கேதுன்னு சொல்கிறது. இப்போ நம்ம சுக்கிர பகவானுக்கு போவோங்க. சுக்கிர பகவானை சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த 4ஆம் வீட்டுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவருங்க அவர். நீங்கள் வசிக்கிற வீடு ரொம்ப அழகாக கலைநயத்தோடு இருக்கும். வீட்டில் எப்பவும் ஒரு வாசனை திரவியம் மணக்கிற மாதிரி பயன்படுத்துவீங்க. பெயிண்ட் முதல் ஃபர்னிச்சர் வரை எல்லாம் ரிச்சாக இருக்குன்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டில் கண்ணாடி பொருள்கள், கலைப்பொருள்கள் மற்றும் நவீன மின்னணு சாதனங்கள், ஏசி, ஹோம் தியேட்டர் ரொம்ப நிறைஞ்சிருக்கும் வீடு நிறையா. நீங்கள் சாதாரண வண்டியில் போக மாட்டீங்க. நல்ல ஏசி வசதி கொண்ட வண்டியை பார்க்குறவங்க கண்ணுக்கு பார்க்குற மாதிரி, பறிக்கிற மாதிரி ஒரு சொகுசு கால் தான் பயணம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆசைப்படுவீங்க. வீடு சாதாரணமாக இருக்காது. அது ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது அல்லது ஒரு பெரிய மாளிகை மாதிரி இருக்குதுன்னு நினைப்பீங்க. உங்கள் வீட்டு வாசலில் அழகான பூத்தோட்டங்கள் மற்றும் காய்கறி தோட்டங்கள் இருக்கிறதுல உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். இயற்கையோடு இணைந்து ஒரு சொகுசு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப அமையும். நீங்கள் ஒரு சினிமா பட தயாரிப்பாராகவோ அல்லது கலைத்துறையில் பெரிய ஆளாக வர வாய்ப்பு இருக்குது. நடிப்பு, இசை, ஓவியம், உங்கள் கலைத்திறமை நாலா பக்கமும் பேசப்படும். இப்போ நடிப்பு துறைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் நடிப்புத்துறை. நீங்கள் தயாரிப்பாளராக போகலாம். வாசனை திரவியங்கள், அழகு சாதன பொருட்களை தயாரிக்கிறது பெரிய லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. கட்டிடக்கலை, அழகான வீடுகளை கட்டி கொடுக்கும் பில்டராக அல்லது இன்ஜினியர், டிசைனிங் இது போன்ற துறையில் சிறப்பாக இருக்கும். விலை உயர்ந்த கார்கள் மற்றும் சொகுசு வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் அல்லது வியாபாரம் உங்களுக்கு அமோகமான லாபத்தை தரும். கண்ணாடி பொருள்கள், பீங்கான் மற்றும் பிளாஸ்டிக் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் வைக்கிற யோகம் உங்களுக்கு உண்டு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிற எந்த பொருளையும் உற்பத்தி செஞ்சு நீங்கள் ஜெயிக்கலாம், பிரச்சனை இல்லை. மக்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணுக்கு எது அழகாக இருக்கோ அத்தனை பொருளும் நீங்கள் தயார் பண்ணுற யோகம் உங்களுக்கு இந்த சுக்கிரன் தருவார். கலைக்கு காரகன் சுக்கிரன், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவீனமாக புதுமையாக தயார் பண்ணுறதுல நீங்கள் கெட்டிக்காரங்க. 4ஆம் பாவம் கல்வியையும் குறிக்கும். நீங்கள் ஒரு பள்ளி அல்லது கல்லூரியை ஆரம்பித்து நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து வருவீங்க. உங்கள் கல்வி நிறுவனங்கள் ரொம்ப நவீன வசதியாக இருக்கும். கல்வியிலையும் நீங்கள் கலைநயத்தோடு படிப்பீங்க எல்லா கல்வியையும். இப்போ சூரியனை பற்றி பார்ப்போம். இந்த 4ஆவது வீட்டில் இருக்க சூரியன், இங்கே சூரியன் இருக்கார், இங்கே சூரியன் இருக்கார். இதில் சந்திரன், செவ்வாய், ராகு மட்டும் தான் இருக்கார். இந்த 2 நட்சத்திரத்தில் சூரியன் இருக்கார். இப்போ உங்களுக்கு அரசாங்க வேலையோ அல்லது அரசாங்கத்தின் மூலம் ஏதோ ஒரு லாபமோ கான்ட்ராக்ட் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கட்டுற வீடு சும்மா சாதாரணமாக இருக்காதுங்க. அம்மாவோட ஆசீர்வாதம் பதிமூலமாக இருக்கும். அம்மா ஒரு கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. சூரியன் கொஞ்சம் உஷ்ணமான கிரகங்கிறதுனால அம்மா மேலே பாசம் நிறைய இருக்கும். ஆனால் ஈகோ, சுய கௌரவம் காரணமாக அடிக்கடி சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரும். வெளியில் பெரிய ஆளாக கௌரவமாக தெரிவாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு சின்ன நிம்மதி இல்லாத மாதிரி மனசுக்குள்ளே ஒரு தவிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த சூரியன் உபநட்சத்திரம் 4ஆம் வீட்டுக்கு வரும்போது அரசு அலுவலகங்கள் மூலம் வேலையில் சுலபமாக கிடைக்கும் முடியும். சில பேருக்கு அரச மாளிகையில் அல்லது அரசாட்சி செய்யும் இடங்கள், அதாவது கலெக்டர் ஆஃபீஸ், தலைமைச் செயலகம் போன்ற இடங்களில் வேலை பார்க்கும் அல்லது அங்கே போய் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். இன்னும் சிலருக்கு அரசு வாகனம், அதாவது அரசாங்கமே உங்களுக்கு கார் கொடுத்து டிரைவர் வேலையை கொடுக்கும்.
அரசு கல்விக்கூடங்கள், அரசு மருத்துவமனை, அரசு மருத்துவ கல்லூரிகள் அல்லது அரசு பொறியியல் கல்லூரிகளில் உங்களுக்கு ஒரு மெட்டீரியலில் சீட் கிடைக்கும். அங்கே வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சொத்துன்னு பார்த்தா அரசு புறம்போக்கு நிலங்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் வரும். அரசு பட்டாக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசாங்கத்தோட இயந்திரம், அரசு உடைமைகள், அரசுக்கு சொந்தமான விவசாய நிலங்கள், குளம், கிணறு இதையெல்லாம் நிர்வகிக்கிற அல்லது அனுபவிக்கிற அதிகாரம் உங்களுக்கு தேடி வரும். தண்ணீர் தொட்டிகள், தானிய கிடங்குகள் அல்லது மலைப்பகுதியில் எஸ்டேட் போன்ற சொத்துக்கள் அமைகிறதுக்கும் இந்த சூரியன் தான் காரணம். இன்னும் சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் என்னென்னா, அரசு வாகன இலாக்காவில் ஆர்டிஓ, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு தொடர்பு இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா, அரசாங்கத்தோட அதிகாரிகள் அவங்க வீட்டில் வாசலில் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்பாங்க. அந்தளவுக்கு அரசு தொடர்பு நிறைஞ்சிருக்கும். அரசாங்கத்தோட ஒரு அதிகார கம்பீரம் அவங்க வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள் ஜாதகத்தில் இந்த 4ஆம் வீட்டு உபநட்சத்திரம் சூரியனாக இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தோட பலனை முழுமையாக அனுப்பிப்பீங்க. அந்த 4ஆம் பாவ உபநட்சத்திரம் நட்சத்திரமும் நல்லா இருக்கணும். அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ சந்திரன்கிட்ட போவோம். சந்திரன் என்றாலே அம்மா, அம்மாவோட பாசம் பரிமூலமாக கிடைக்கும். இவங்க அம்மாவோட முகம் எப்போதும் பௌர்ணமி மாதிரி பிரகாசமாக இருக்கும். அம்மாவோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க. எங்கே சுற்றினாலும் வீட்டுக்கு வந்துட்டா ஒரு தனி நிம்மதியை உணர்வாங்க. ஆனால் சந்திரன் தேய்வதும் வளருவதும் இருக்கிறதுனால மனசும் அவ்வப்போது கொஞ்சம் அலைபாயும். சின்ன சின்ன விஷயத்துக்கு டக்குன்னு எமோஷன் ஆகிடுவீங்க. இவங்க கட்டுற வீடு எப்போதுமே நல்லா காற்றோட்டமாகவும், வீட்டுக்கு அருகிலோ அல்லது வீட்டுக்குள் கிணறு, போர்வெல், அது தண்ணீர் தொட்டி போன்ற நிலைகள் அதிகமாக இருக்கும். வீடு வெள்ளை நிறத்தில் அல்லது வெளிர் நிறத்தில் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரும். வாகன யோகம்னு பார்த்தா வெண்மை நிற வாகனங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வண்டியை மாத்திர அல்லது புதுசாக டிரைவிங் பண்ணுற யோகம் உங்களுக்கு உண்டு. சந்திரனுங்கிறது வேகமாக நகரக்கூடிய கிரகம். அதனால் 4ஆம் வீட்டில் சந்திரன் தொடர்பு கொண்டால் இங்கே ஒரே இடத்துல ரொம்ப நாள் வசிக்க மாட்டீங்க. இதுவே சந்திரன்கிட்ட ஒரு பிரச்சனை. பால் பண்ணை, மினரல் வாட்டர் பிஸ்னஸ், ஐஸ்கிரீம் பார்லர், விவசாயம் அல்லது கடல் கடந்து போய் வியாபாரம் செய்கிறது, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் போன்ற தொழில்கள் உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும் நண்பர்களே. ஒரு பெரிய விவசாய நிலங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. கண்மாய்கள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் உங்களுக்கு சொந்தமாக அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது. கற்ற வீட்டுக்குள் அல்லது வீட்டுக்கு அருகில் நிலத்தடி நீர் மிக சிறப்பாக அமையும். வற்றாத கிணறு, நல்ல போர்வெல் அல்லது பெரிய குடிநீர் தொட்டிகள் இருக்கிற வீட்டில் எப்போவுமே இருக்கும் உங்களுக்கு. சுருக்கமாக சொன்னால் வீட்டில் தண்ணீர் பஞ்சமே இருக்காதுங்க. நீர் சத்துள்ள காய்கறிகள் வியாபாரம் பண்ணால் மிகப்பெரிய லாபத்தை தரும். அதே மாதிரி நல்ல குடிநீர் வியாபாரம், மினரல் வாட்டர், குளிர்சாதன பெட்டி, ஏசி, ஃப்ரிட்ஜு போன்ற குளிர்ச்சியான பொருட்களை விற்பனை செய்வது உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரும். அடிக்கடி வண்டியை மாத்திர அல்லது அனைத்து வகையான இயக்கங்களையும் இயந்திரங்கள் இயக்க தெரிந்த யோகம் உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் சொத்துக்கள், வாகனங்கள் மூலம் அடிக்கடி ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் சந்திரங்கிறதுனால. இப்போ நம்ம செவ்வாய் பார்ப்போம். செவ்வாய்னா பூமிக்கு காரகன்னு சொல்லுவோம். முரட்டுத்தனமான கல்வி, கொஞ்சம் சவாலான தைரியம் தேவைப்படுகிற போலீஸ் ட்ரைனிங், ஆர்மி ட்ரைனிங், ஸ்போர்ட்ஸ் அல்லது கடுமையான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற படிப்புகளில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய வாகனங்கள் மேலே ஒரு தனி விருப்பம் இருக்கும். சும்மா சாதாரணமாக வண்டி ஓட்ட மாட்டாங்க. நல்ல கம்பீரமான ஜீப்பு, புல்லட் அல்லது பெரிய லாரிகள், டிராக்டர்கள், இது போன்ற ஆசை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் வண்டி வாகனங்களில். சொந்தமாக பெரிய விவசாய நிலங்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. ஆடு, மாடு, கோழி பண்ணைகள் வச்சு பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கவும் யோகம் இந்த ஜாதகருக்கு இருக்குது. விவசாயத்துக்கு தேவையான ரசாயன உரங்கள் செய்யும் தொழில் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும். காங்கிரீட் கட்டடங்கள் கட்டுவது, பெரிய பெரிய இயந்திரங்கள் அல்லது சொந்தமாக ஒரு பெரிய தொழிற்சாலை ஆரம்பித்து நடுத்தர அளவுக்கு ஒரு நிர்வாக திறமையும் யோகமும் நடத்துகிற அளவுக்கு உங்களுக்கு திறமை இருக்கும்.
பொதுவாக நிர்வாகத்திறமை எடுத்தால் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா மண்ணை தொட்டாலும் அது பொன்னாகும், அந்த அளவுக்கு பூமி யோகம் உங்களுக்கு இருக்கும். இது 4வது வீடு இது காட்டும். இப்பொழுது ராகு பகவானை பார்ப்போம். ராகுங்கிறது எப்பயுமே பிரமாண்டம். இந்த ரொம்ப பெருசாக ஆரம்பமாக அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு பெரிய பிரமாண்டமான வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். வீட்டுக்குள்ளே போனால் ஏதோ அரண்மனைக்குள் போகிற மாதிரி ஒரு உணர்வு வரும். பெரிய பெரிய கார்கள், சொகுசு வாகனங்கள் உங்களுக்கு அமையும். லேட்டஸ்ட் மாடல் வண்டிகள் மேலே ஒரு தனி பைத்தியமே உங்களுக்கு இருக்கும். அந்நிய தேசம், வெளிநாட்டு சுற்றுக்கள் வாங்க நிறைய வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்குள் இருக்கும் பொருள்கள் எல்லாம் வெளிநாட்டு பொருள்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ராகுவுக்கு மறைமுக தொடர்பு அதிகம். வாங்குகிற சொத்துக்கள் சில நேரத்தில் ரொம்ப ரகசியமாக இருக்கும். ரசாயனம், மருந்து பொருள்கள் அல்லது கணினி மற்றும் சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறைகளில் கல்வி ரொம்ப பிரியமாக படிப்பீங்க. பிளாஸ்டிக் பொருள்கள் வியாபாரம், எலக்ட்ரானிக் பொருள்கள் கடை வைக்கிறது அல்லது பழைய பொருள்களை வாங்கி விற்கும் தொழில்கள் எதிர்பாராத திடீர் கோடீஸ்வர யோகத்தை தரும் உங்களுக்கு. திடீர்னு வெளிநாட்டு கல்வி யோகம் ரொம்ப சுலபமாக கிடைக்கும். பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டு போய் படிக்கிற யோகம் அமையும். அரசாங்க வாகனங்கள், அரசு சொந்தமான பிரமாண்டமான அரண்மனைகள் அல்லது அரசு ஊழியர்கள் தங்கும் குடியிருப்புகளில் அங்கே போய் வர தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிறைச்சாலைகள், அது மயானங்கள், கல்லறைகள் போன்ற இடங்களில் வேலை பார்க்குற வாய்ப்பு அல்லது அந்த இடங்களில் சார்ந்த தொடர்புகள் வாழ்க்கையில் வர வாய்ப்பு இருக்குது. வீடு பெரும்பாலும் ரொம்ப அமைதியான, ஒதுக்குப்புறமான அல்லது மர்மமான சூழல் கொண்ட இடங்களில் அமையும். போதை வஸ்துக்கள் தயாரித்தல், கடப்பல பொருள்கள் தயாரித்தல் அல்லது போலி பொருள்கள் தயாரித்து அதன் மூலம் குறுக்கு வழியில் பெரிய லாபமாகலாம் என்ற ஆசை எண்ணமும் உங்களுக்கு வரும். நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆனால் நேரில் இது ஆபத்தான பாதை. ஜாதகங்கிறது நம்மை உஷார்படுத்துறதுக்கு தான். இந்த மாதிரி எண்ணங்கள் வந்தால் அதை தவிர்த்துட்டு நேர்மையான வேலையில் ரசாயனம், மருந்து பொருள்கள் அல்லது பிளாஸ்டிக் சார்ந்த தொழில்கள் இதுபோல் தொழில் செஞ்சால் உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார் இந்த ராகு. அடுத்தபடியாக குருன்றாவே சுபகிரகம். கல்வியில் ரொம்ப பெரிய இடத்துக்கு போகிறாங்க. இந்த குரு கிரகம் 4ஆம் பாவத்துக்கு வந்துட்டான். ஒரு தனி மரியாதை. உயர்கல்வி, பிஹெச்டி, சட்டம், ஆன்மீகத்துறை, தத்துவம் போன்ற ஆழமான படிப்புகளில் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும். படிக்கிற இடத்துல எப்போதும் முதல் மாணவனாக வர்றதுக்கு ஆசிரியர்கள் நன்மதிப்பை பெறுறதுக்கு ஒரு நல்ல காரணமாக அமையும். சொத்துக்கள் வாங்கும்போதோ அல்லது வீடு கட்டும்போதோ பெரிய மனிதர்கள் வழிகாட்டுதலும் உதவியும் தேடி வரும். அதே மாதிரி நிதி நிறுவனங்கள், வங்கிகள், பள்ளிக்கூடங்கள், அது கல்லூரிகள் நடத்துறது, தங்கம் மற்றும் மளிகை பொருள்கள் சார்ந்த தொழில்கள் செஞ்சால் இவங்களுக்கு பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும். குரு தங்கத்துக்கு காரகர். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் அமைக்கும் யோகம் அல்லது அங்கே போய் வேலை பார்க்குற தொடர்பும் உங்களுக்கு அமையும். பெரிய நிறுவனங்கள் மூலமாக பொருள் உற்பத்தி செய்தல், மேனுஃபேக்சரிங் சார்ந்த துறைகளில் உங்களுக்கு சொத்துக்கள் லாபம் தேடி வரும். இன்னும் சில பேர் நில உடைமை ஆய்வாளர்கள் அல்லது அரசாங்கத்தில் நிலங்கள் அளக்கும் ஆய்வு பண்ணுற அதிகாரிகளாக வரவும் வாய்ப்பு இருக்குது. இவங்க கையால் சொத்து பத்திரங்கள் நிறைய கையில் புரளும். உணவுப் பொருள் உற்பத்தியாளர்கள் ஆகலாம். பெரிய அளவில் அரிசி ஆலைகள், ரைஸ் மில், மாவு மில் அல்லது தானிய கிடங்குகள் உங்களுக்கு சொத்தாக அமைய வாய்ப்பு இருக்குது. பட்டு மற்றும் பருத்தி சார்ந்த ஜவுளி தொழில்கள் மற்றும் வியாபாரம், விவசாயம் அல்லது மஞ்சள் குடோன்கள் உங்களுக்கு அமையும். உயிரினங்களை உற்பத்தி செய்தல், அதாவது ஆடு, மாடு, கோழி அல்லது மீன் பண்ணைகளை வச்சு அதை உற்பத்தி பண்ணி விற்பனை செய்யும் மிகப்பெரிய கொடிகட்டி பார்ப்பீங்க. இப்போ சனி பகவானை பார்ப்போம். சனி உப நட்சத்திரமாக 4ஆம் பாவத்துக்கு வந்தால் கல்வியில் ஆரம்பத்தில் சில தடைகள் வரலாம். ஆனால் விடாமுயற்சியோடு படித்து பெரிய இடத்துக்கு வருவீங்க. தொழில்நுட்ப கல்வி, சிவில் இன்ஜினியரிங் அல்லது சுரங்கம் சார்ந்த படிப்புகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். படிக்கிற காலத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி படிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஆனால் அந்த உழைப்பு உங்களை வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். புதிய வீடுகளை விட பழைய வீடுகள் அல்லது பாரம்பரியமான கட்டடங்கள் அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வாங்குகிற நிலங்கள் கூட நிறைய பழமையானதாக இருக்கும். இரும்பு, எஃகு அல்லது நிலக்கரி சார்ந்த சொத்துக்கள் அல்லது தொழில்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. இரும்பு பொருட்கள் பயன்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சொத்துக்கள் அமைகிறதுக்கு கொஞ்சம் காலம் தாமதமாகலாம். சொத்துக்கள் உங்களை விட்டு என்றைக்கும் போகாது, காலத்துக்கு நிலைச்சி நிற்கும். பழைய வாகனங்கள் மேலே ஒரு தனி விருப்பம் இருக்கும் உங்களுக்கு. புதிய வீடுகளை விட பழங்கால கட்டிடங்கள் அல்லது பாரம்பரியமான பழைய வீடுகள் அமைய நிறைய வாய்ப்பு இருக்குது.
வாங்குகிற நிலங்கள் கூட உங்களுக்கு பழமையானதாக இருக்கும். அரசு புறம்போக்கு நிலங்கள் மூலம் ஏதோ ஒரு லாபம் அல்லது பயன்பாடு கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. சுரங்கம், நிலக்கரி அல்லது பூமிக்கு அடியில் இருந்து எடுக்கக்கூடிய தாதுக்கள் சார்ந்த சொத்துக்கள் அல்லது தொழில்கள் அமைய வாய்ப்பு இருக்குது. மரச்சாமான்கள் மற்றும் மண்பாண்டங்கள் பயன்பாடுகள் அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட. எள், கடலை போன்ற எண்ணெய் வித்துக்கள் சார்ந்த விவசாயம் அல்லது எண்ணெய் ஆலைகள் வச்சு பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்கும் யோகமும் உங்களுக்கு இருக்குது. கருப்பு நிறம் கொண்ட பொருள்கள் மீது அதிக கவனம் செலுத்துவீங்க. வாகனங்கள் அந்த மாதிரி அமையும். இப்போ புதன் பகவான் அறிவுக்கு காரகன், அவரை பார்ப்போம். கல்வியில் ரொம்ப பெரிய ஆர்வம் இருக்கும். படிப்பு ரொம்ப சுலபமாக வேகமாக புரிஞ்சுக்குவீங்க. கணிதம், கணக்கியல், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது ஜோதிடம் போன்ற கணக்கு சார்ந்த படிப்புகள் ஆர்வம் இருக்கும். படிக்கிற இடத்தில் எப்போதும் அறிவாள்னு ஒரு பேர் எடுப்பீங்க. ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கற்றுக்கிற திறமை உங்களுக்கு தான் இருக்குது. புதிய வீடுகளை விட நல்ல காற்றோட்டமான பக்கத்தில் பள்ளிக்கூடங்கள் அல்லது நூலகங்கள், லைப்ரரி இருக்கக்கூடிய இடங்களில் சொத்துக்கள் நிறைய வாங்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப புத்திசாலித்தனமாக சொத்துக்கள் முதலீடு செய்வீங்க. ரொம்ப யோசிப்பீங்க. எல்லாத்தையும் 2 விதமாக யோசிப்பீங்க. எதிர்காலத்தில் எந்த நிலம் அதிக விலை போகும் நினச்சி முதலீடு செய்வதற்கா சாணக்கியமான தனம், அந்த குணமும் அறிவும் ஆற்றலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பச்சை நிறம் கொண்ட பொருள்கள் அல்லது வாங்கல் ரொம்ப பிடிக்கும். தகவல் தொடர்பு, கமிஷன் ஏஜெண்டாக அல்லது புத்தக வெளியீடு, பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் சார்ந்த தொழில்கள் செஞ்சால் பெரிய கோடீஸ்வர யோகத்தை தரும். புதிய மற்றும் நூதனமான பொருள்கள் மேலே ஒரு தனி ஆர்வம் இருக்கும். லேட்டஸ்ட் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக்கல் பொருள்கள் வாங்க வீட்டில் ரொம்பவும் வாங்கி வச்சுருப்பீங்க. அதிகமாக அதை உபயோகப்படுத்துவீங்க. கணினி சார்ந்த நுண்ணிய கருவிகள் மீதும் அதிக ஆர்வம் இருக்கும். படிக்கிற படிப்பு அல்லது அவங்க வாங்குகிற சொத்துக்கள் கூட இந்த கம்ப்யூட்டர் ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது. தங்கும் விடுதிகள் அமையும் யோகம் அல்லது அதை நிர்வகிக்கும் தொடர்புடைய வாழ்க்கையில் வர யோகம் இருக்குது உங்களுக்கு. வீடு ரொம்ப அழகாக தரமானதாக டைல்ஸ் மற்றும் மார்பிள் போட்டு பளபளப்பாக இருக்குன்னு ஆசைப்படுவீங்க. வீட்டை பராமரிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. லேத்து வேலைகள் செய்யும் தொழில் அல்லது வாகன பணிபுரியும் ஆய்வாளர்கள், உதிரி பாகங்களை உற்பத்தி செய்பவர்கள் அல்லது அந்த பாகங்களை இணைப்பவர்கள் போன்ற துறைகள் மிகப்பெரிய யோகத்தை தரும். தகவல் தொடர்பு சார்ந்த நுண்ணிய வேலைகளில் ரொம்ப கைதேர்ந்தவர்களாக இருப்பீங்க. இப்போது 4ஆம் வீட்டில் இருக்கும் உபநட்சத்திரம் 9 கிரகங்கள் அமையும் அவர்களுக்கு என்ன அமைப்பு இருக்குது என்பதை பார்த்தோம். அது எப்படின்னா, 4ஆம் பாவத்தில் உள்ள இந்த உபநட்சத்திரங்கள் எதுன்னு பார்க்கணும். அதுக்காக அந்த உபநட்சத்திரம் நீங்கள் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் விதியை தீர்மானிக்கும். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இறைவனால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும், இமெயில் செய்ய போகிறவர்களுக்கும், எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்தவர்களுக்கும், எனக்கு 1500 பேர் நண்பர்கள் இருக்கார் என்று ரொம்ப சந்தோஷப்படுறேன். அனைவரும் நன்றாக இருப்போம். நன்றி.